என்னத்தம்மா செய்துட்டு இருக்குது? நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டியா? இல்ல டாக்டர் என்ன சொல்லி விட்டுருந்து வேலை ஒன்றும் செய்யப்படான்னு தானே? அதுக்கு ஒன்றும் இல்லைம்மா, நம்ம பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஒன்றும் வேலைக்கு போன யாரும் ஆகுதுல்ல. ஏன்னா 9 மணி தானே போனேன், அது ஒரு எங்கள் வீட்டில் சும்மா இருக்கே பாருங்க. நல்ல பிள்ளை போல உள்ள தின்னுட்டு அப்படியே இருக்கணும் என்ன, சரியா? இவைய இப்படிதான் பாத்துக்கிடுங்க, என்ன சொன்னாலே கேட்க மாட்டேன், எப்பவுமே எதங்களை செய்துட்டு இருப்பீங்க. நீங்க தரையெல்லாம் தூத்து போடியே. அதுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ இவ்வளோ தானே ஒன்று, அதை நான் செய்யலை. நீ கிச்சனில் ஏதாவது வேலை ஒன்றுனா போய் செய். சரி, நான் சாப்பிட எதங்களை ரெடி பண்ணி. உங்களுக்கு எதங்களை வேணுமா மாமியே? எனக்கு ஒண்ணு வேண்டாம் இல்ல. சரி மாமி. சரியாம்மா, நான் போயிட்டு வரேன். நீங்கள் நேரத்துக்கு நேரம் உள்ள மருந்து சாப்பிடுங்க. என்ன நான் மருந்து சாப்பிடலாமா? போயிட்டோம். எங்கே சாப்பிடுது இல்லை, 1 மாதம் உள்ள மருந்து 2 மாதம் தீர இல்லை. டாக்டர் சொல்லி அதை கேளுங்க. அம்மா அப்பா இல்லை நோய் தீரேன். எல்லாத்துக்கும் சின்ன பிள்ளைகள்கிட்ட சொன்ன போல சொல்ல வேண்டியது இருக்கு. நான் சாப்பிடலாமா? நீ பார்த்து போயிட்டோம். நீங்க கிளம்புங்க, உங்களை நேரம் ஆகுதுல்ல. மாமிக்குள்ள மருந்து நான் எடுத்து கொடுக்கல. உன்னை நம்பிதான் விட்டுட்டு போறேன். நேரத்துக்கு நேரம் உள்ள மருந்து எடுத்து கூட. என்ன ஏன் எனக்கு வேற நம்பிக்கை இல்லை? நான் எடுத்து கொடுக்குறேன். எனக்கு அம்மா கேட்ட இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். நீங்க தைரியமா போயிட்டு வருங்க. சரியம்மா, அப்படின்னா நான் கிளம்புவேன். எதங்களும் சாப்பிட்டு மருந்து சாப்பிடுங்க. என்ன சரிம்மா, நான் போயிட்டு வரேன். என்ன அம்மையை பாத்துக்க. ஜெருங்கமோ பல்லதான் சொல்லிட்டு போனேன். அதை கேட்டு தெண்ட சோறு தின்னுட்டு சும்மா இருக்கலான்னு மட்டும் நினைச்சாருங்க. அது மட்டும் இங்க நடக்காது. அத்தனை பெரிய சோக்கேடா இல்ல இல்ல அண்ணா அடைக்கச்சு துணி அண்ணா இப்ப தட்டுல பிரிச்சுட்டு கீழே இறங்கி வந்திருக்கலாம். இனி நிறைய வேலை இருக்குது. ஓ, கொஞ்சம் போல துணியை பிரிச்சுட்டு மழை தேய்ச்சிட்டு இருப்பா வச்சிருக்கு. படியாரு துணி கொண்டு வந்தேன் இல்ல புள்ள, அதான் பயங்கர முதுகு அது நேரு, அதான் இருந்தேன். ஜெருங்க மோண்ட காட்டி அட்டா ஒண்ணு என்னட்டா காட்டப்படாது பாத்துக்கிடுங்க. படியாரி முதுகா வெளிச்சது. அப்புறம் நான் உங்களை லிப்ட் வச்சது இல்ல, வேலைச்சு அவ்வளவு மட்டி இல்ல உங்களுக்கு. வெளியில நல்ல வெயிலாரு. இப்ப எல்லா விரவையும் வெளியில இட்டு உணர்த்தி இருக்கணும் சொல்லியாச்சு. ஓ, இவனுக்கு வேற வேலையே இல்ல. சொல்லுங்க மாமியா. மாமி என்ன சாப்பிட்டுட்டு இருக்குன்னு மருந்தா? சாப்பாடு முன்ன அவ்வளவு கொடுத்தாச்சு பாத்துக்கிடுங்க. இனி சாப்பிட்ட பிறகு உள்ள மருந்து தானே, சாப்பிட்டு முடிஞ்சோன்னா குடிக்க. நீங்க சாப்பிட்டீங்களா? சரி, நீங்க பயப்படாதுங்க. நேரத்துக்கு நேரம் உள்ள மருந்தை நான் எடுத்து கொடுக்கல. ஜெருங்கமோ வந்தோன்னு இங்க நடந்தது எதங்கிற சென்னியெல்லாம் என்ன சுபாவம் தெரியல. ஆனு வாயம்பளந்து நிக்கிறதுல. இப்ப உள்ள வந்துடணும். உள்ள நிறைய பாத்திரம் கிட்ட கழுவுது. என்னத்தையும் செய்துட்டு இருக்குது? இவ்வளவு மாத்திரை எல்லாம் எடுத்து வச்சுட்டு. இப்ப சாப்பிட வேண்டிய மருந்து எடுத்துருவேன். அது மருந்து சாப்பிடணும் தெரியல பிள்ளை.
ஓ உங்களோட பெரிய தொந்தரவு ஆகி போச்சுன்னா மருந்தல எவ்வளவு ரூபான்னு தெரியுமா? 3 நேரம் தின்னா இல்ல 1 நேரம் தின்னா போறான். இல்ல மருந்து சாப்பிடலாம் அவன் வந்து எதான் கூட செல்லுவானா? அதுக்கு அவிய வந்தோன்னு எதுக்கு இதெல்லாம் செல்ல நிக்கிறியா? கேட்டாலும் சாப்பிட்டாச்சுன்னு சொன்னா போறாதா? இனிமோ வந்தோட நான் தான் மருந்து எடுத்துறேன், அதனால தின்னலேன்னு சென்னியான்னு வச்சுக்கிடுங்க. தரோன்னு எடுத்து வெளியில தூக்கி போட்டு போடுவேன். போதும் இனி உள்ளத நான் செய்யல. வேற நேரம் விளக்கு மரம் அதுல போட்டு உள்ள போங்க. சரி புள்ள. என்ன வேலை முடியலையே? வந்தாச்சா இப்ப முடியும் பாருங்க. அம்மா எங்க? மாமி இப்பதான் டீயும் குடிச்சிட்டு உறங்க போச்சு. நான் பாத்துக்கிறேங்க. அம்மா மருந்து சாப்பிடணுமா? அந்த கொடுமை ஏன் கேக்குதியா? மாமிய மருந்து சாப்பிட வச்ச என்ன கஷ்டம் தெரியுமா? நான் வற்புறுத்தியாக மருந்து சாப்பிட வச்சேன். நீ வீட்டுல உள்ளதான் எனக்கு ஒரு தைரியம் பாத்தியா? உன்ன போல யாரும் எனக்கு அம்மைய பாத்துக்கிட மாட்டேனா. நீங்க ஏன் அப்படி சொல்லுதியா? உங்க அம்மா எனக்கு அம்மா இல்லையா? நீங்க குளிச்சுட்டு வருங்க, நான் டீ எடுத்து வைக்கேன். எந்த நேரமும் அம்மா அம்மா அம்மா. இந்த சல்லிய ஒண்ணு ஒளிஞ்சு போனாதான் எனக்கு நிம்மதியா. மோன ஏன் அம்மா? நான் ஒண்ணு தங்கச்சி எட்டு போட்டா மோனே, நான் அவளை பார்க்கணும் போல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்லம்மா வந்துட்டு போனேன். ஏற்கனவே 2 பிள்ளைகளை வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் அங்கே போனால் அவளுக்கு உங்களையும் பார்த்து அவளுக்கு பிள்ளைகளையும் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டம் இல்லாமா? ஏன் உங்களை அங்கே மருமக நல்லா தானே பார்த்துக்கிட்டியா? உங்களுக்கு இது சரியாகட்டா? ஒரு வாரம் அங்கே கொண்டு விடலாம். அது என்ன மோனே, நான் உங்களை எல்லாம் பார்க்கணும் போல. வேண்டாமா, நான் இப்போ உங்களை அங்கே கொண்டு விட்டேன்னு இங்கே இவோ உங்களை சரியா பார்க்கல, அதனால தான் நான் உங்களை அங்கே கொண்டு விடணும்னு இவ்வளவு தோணும். அது ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கு எப்போ சரியாகுதோ சரியான உறவை சொல்லுங்க. உங்களை 1 வாரமோ 1 மாசமோ அங்கே கொண்டு விடலாம். சரியா? மாமி நான் தெரியாம தான் கேட்க. நீங்க உங்க மனசுக்குள்ள என்னத்தான் நினைச்சிட்டு இருக்குதியா? ஏம்புள்ள அப்படி கேட்க? உங்களை பார்த்துடைய பொறுப்பு எங்களுக்கு மட்டும் இல்ல. உங்களோட முகம் உண்டு இல்ல. உங்கள்ட்ட எத்தனை நாள் செஞ்சாச்சு? எல்லாத்தையும் வாரி கட்டிட்டு போங்க போங்க. நீங்க எத்தனை தடவை செஞ்சாலும் கேட்க மாட்டீங்களா? என் மருமோள அப்படி சொன்ன, நீ நேரத்தை அப்படி சொன்னதால நான் காலையில அவர்கிட்ட போய் கேட்டேன். போன்றானாக சொன்னேன். ஆமா, மூஞ்ச ஊன்னு வச்சுட்டு போய் கேட்டா யாரு போச்சது? எங்க வாழ்க்கையில சல்லியமா இருக்காம எங்க ஒளிஞ்சு போகக்கூடாதா? நீங்க இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தியா? அதான் நான் தான் சொன்னேன் இல்ல, வேலைக்கு எடுத்த சின்ன ஒரு ஃபங்க்ஷன். நீங்க போய் சொல்லாதுங்க. நேராச்சியாட்டு நீங்க வேலையை போற இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் இல்லை, எல்லாம் நான் அரைஞ்சிட்டு தான் இருக்கேன். அது ஒன்று நான் எப்படி சொல்லியதுன்னு தெரியல. நேற்று தம்பி ஃபோன் பண்ணியிருந்தான் பாத்தி. உங்க அம்மா நேற்று சேர்க்கை வழிக்கு கீழே விழுந்துட்டுனம்மா. கீழே விழுந்து தலையில நல்ல அடி பார்த்து மண்டை எல்லாம் உடஞ்சு போச்சு. நான் தான் அவனை தம்பிகிட்ட சொன்ன அவன்கிட்ட சொல்லான்றான். சொன்னா நீ தாங்க மாட்டேன். என்ன இருந்தாலும் அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, என்ன இங்கே பிள்ளைகளை தாங்க முடியாது இல்லை. நீ அழாத, பயப்பட ஒன்றா இல்லை. நேற்று நான் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலாக இருந்தேன். அவங்கள வாரில் ஆக்கியாச்சு. நீ புண்ணிய மாதிரி போய் தந்துட்டோம். ஆமாம் ஆமாம், நேற்று நான் ஹாஸ்பிட்டலாக இருந்தேன். பிளட் அது கேட்டது 3 குப்பி கேட்டிருந்து 2 குப்பி தான் கிடச்சிது. அடுத்த 1 குப்பி நான் தான் கொடுப்பேன். நீ கையை போட்டு நீ என் கும்பிட்டு நிற்க. எனக்கு அம்மா நீ நல்லா பார்த்துருது. அப்போ உனக்கு அம்மா அப்பா நான் நல்லா பார்த்துறாண்டாம்மா. எனக்கு அம்மையும் உனக்கு அம்மையும் எல்லாம் ஒன்று தான்.
அதுல வயிறுல நான் கொண்டு விரிச்சல. வேண்டாம் மாமி, உங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்ல, என் அறிவு கேடு கொண்டு என்னெல்லாமோ பண்ணிட்டா, தப்புன்னு கடவுள் என்ன புரிய வச்சுட்டாரு. என்ன மன்னிச்சுக்கிடுங்க மாமி.